தமிழ் சினிமா அண்ட் தமிழக மக்கள் அனைவருமே கண்ணீரில் மூழ்கியுள்ளார்கள் என்றே சொல்லலாங்க. அப்படி ஒரு இரவு செய்தி வந்துட்டு சற்று முன் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஆண்டில் மகனும் மகன் வந்து இறந்து அந்த ஈரமன் கூட காயலங்க. தந்தையும் இன்று காலமானார் என்றும் செய்தி வெளியாகி உள்ளது. இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள், என் பாசத்துக்குரிய பாரதிராஜா அவர் வந்துட்டு இறைவனிடம் சேர்ந்து விட்டார் என்றும் சற்று முன் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அவர் இறக்கும் முன்பு மனைவியிடம் வந்துட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்திருக்காருங்க. அந்த ஒரு நிமிடம், அதாவது மருத்துவ குழு அனைவருமே அந்த தருணம் கண்ணீரில் மூழ்கி உள்ளார்கள் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. அப்படி என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த சோகமான செய்திக்குள்ள வந்துட்டு போயிடலாம். மகன் மனோஜ் மேலே வந்துட்டு உயிரே வச்சிருந்தாருங்க. ஆன்மீக ரீதியாக உள்ள கோட்பாடு என்னவென்றால், மகன் தாங்க அப்பனுக்கு வந்துட்டு கொல்லி வைக்கணும், அப்பன் வந்து மகனுக்கு கொல்லி வைக்கக்கூடாது. அது பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கர்ம வினை தாங்க இவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டது என்றே சொல்லலாம். தன்னோட மகனுக்கு வெறும் 36 வயதுல மகனுக்கு வந்துட்டு கொல்லி வச்சாருங்க. இந்த ஒரு இறப்பை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதற்கு முன்பு வர பாரதிராஜா வந்துட்டு ராஜாவா இருந்தாருங்க. தன்னோட மகனை நினைச்சு அவர் இந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 36 வயதுல ஒரு மகன் இறக்குறாப்புல. அந்த மகனுக்கு கொல்லி வைக்கும்போது தேமி அழுத ஆரம்பிச்சிட்டாருங்க. அது அவருக்கு வீசிங் மாதிரி ஏற்பட்டு அன்கான்சியஸ் அன்னைக்கு போனவர் தான். மகன் வந்துட்டு மனோஜ் அவர்கள் மார்ச் 25ஆம் தேதி, அதாவது இறந்தாருங்க 2025. ஒரு 6 மாதம் காலம்தான் ஆயிடுச்சு. 2026 அப்பயே அவர் அன்கான்சியஸுக்கு போயிட்டாரு பாரதிராஜா அவர்கள். ஓகேவா, இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, என் மகன் தான் எனக்கு எல்லாமே, அவனே போன பிறகு நான் எப்படி இங்கே இருக்க முடியும், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாருங்க. எதுவுமே சரியாக உணவு அருந்தலை. ஏஜ் வேறு 83, அதாவது 65 கிலோ இருந்தவர் இப்போ ஆளே அடையாளம் தெரியாமல் போயிட்டாருங்க. ஒரு 6 மாதமாக மேல்நாட்டு சிகிச்சை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் தான் எமர்ஜென்சி வார்டில், அதாவது ஐசி வார்டில் சிகிச்சை பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் முடிவு பண்ணிட்டாருங்க, என்னை காப்பாற்றாதீங்க, நான் வந்துட்டு இறந்துடுறேன், என் மகன் இல்லாத வாழ்க்கையில் நான் இங்கே இருக்க முடியாது, இந்த பூலோகத்தில் வந்துட்டு இருக்க முடியாது, பூமியில் இருக்க முடியாதுன்னு வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் நான் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்காருங்க. இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. மகனோட இறப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியலை, எந்த ஒரு தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. நல்லா இருந்தார் மனோஜ், வந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஸ்பாட்லேயே அப்பா முன்னுக்கே இறந்திருக்காருங்க. அதுதான் இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லணும். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலமாக ஆங்கில மெடிசன் தான் இவர் உடலை ரெக்கவர் பண்ணிடலாம்னு சொல்லி 83 வயது ஆங்கில மெடிசன் வந்துட்டு அந்த உடலுக்கு அக்செப்ட் பண்ணது இல்லையா, அந்த உடல் வந்துட்டு ஏற்றுக்கலங்க வயது முதிர்வு காரணமாக. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டாக அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்னி, இதயம், இப்போ பார்த்தீங்கன்னா லங்ஸு வந்துட்டு கம்ப்ளீட்டாக செயலிழந்து விட்டது. அவரால் லைட்டாக கூட சுவாசம் விட முடியலைங்க, அதாவது இயற்கை சுவாசம் விட முடியலை. 3 நாளாக தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ குழு கண்காணிப்பில் வெண்டிலேட்டர் மூலம் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்தாங்க. அந்த உதவியில் தாங்க இந்த ஒரு 3 நாளாக வந்துட்டு பயணித்தார். ஆனால் அப்பயுமே அவர் சொல்லியிருக்காரு, இல்லை என்னை காப்பாற்றாதீங்க, அவ்வளோதான், என் மகன் இல்லாத வாழ்க்கையில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு குடும்பத்துக்கிட்ட. இந்த சுச்சுவேஷனில், அதாவது கம்ப்ளீட்டாக நுரையீரல் வந்துட்டு செயல் இழந்து அவர் இன்று காலமாகி விட்டார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இவரோட முதல் படம் 16 வயதினிலே. இவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவுண்டமணி, கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஞ்சிதா, ராதிகா, இப்படி 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களை வந்துட்டு உருவாக்கியவருங்க. பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்காரு. ஆனால் இவரோட ஆசை என்னென்னா, தன்னோட பையனை வந்துட்டு ஒரு பெரிய நடிகர் ஆக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய இயக்குனர் ஆக்கணும் தான் இவரோட எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே தவறான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி, ட்ரிங்க்ஸுக்கு குறைந்த வயதிலே அடிக்ட் ஆகிட்டு மகனுக்கு இதய நோய் ஏற்பட்டு அந்த நோயினால தான் அவர் இறந்தார். இவருக்குமே பாரதிராஜாவுக்கு அந்த கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தது. என்னடா எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கணும், நம்ம மகனை வந்துட்டு பெரிய ஆளாக்க முடியலையே, மகன் மேலே அவ்வளோ உயிருங்க, அந்த உயிரே போனதுக்கப்புறம் என் உயிர் முக்கியம் இல்லைன்னு அவர் இறைவனிடம் சேர்ந்துள்ளார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இந்த சூழலில் மனைவி கிட்ட அவர் லாஸ்ட்டாக சொன்னது, இந்த குழந்தைகள் இதய நோயாளியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு, அதாவது உதவி பண்ணு, மனோஜ் பேரில் வந்துட்டு உதவி பண்ணு, என்னோட சொத்துல பாதியை அவங்களுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணு, அதாவது மனோஜ் பேரில் வந்துட்டு டொனேட் பண்ணு,
என் மகன் மாதிரி குறைந்த வயதில் வந்துட்டு எந்த ஒரு குழந்தையும் வந்துட்டு இறந்து விடக்கூடாது என்று மனைவியிடம் சத்தியம் வாங்கிட்டு தாங்க போயிருக்காரு. பாரதி ராஜா அவர்களோட சொத்து மதிப்பு மினிமம் இணையத்தில் வந்த செய்தி தான் 70 கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னோட மருமகளுக்கு கொடுத்துரு பாதி சொத்தை, அதாவது 2 குழந்தைகள் இருக்காங்களா, பெண் குழந்தைகள் இருக்காங்களா, சிறப்பாக திருமணம் பண்ணி வை, மீதி சொத்தை வந்துட்டு மனோஜ் பேரில் நல்லது செய்யி அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு கண்ணை மூடி இருக்கார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இறக்கும்போது ஒரு கடவுள் செயல் பண்ணிட்டு தாங்க போயிருக்காரு. இந்த மனுஷனோட ஆன்மா வந்துட்டு நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும்.